ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபிஷ் ஃபிங்கர் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு முட்டை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ண அப்புறமா இந்த மாதிரி போன்லெஸ் ஃபிஷ் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி இருக்கணும், முள் இருக்கக்கூடாது அந்த ஃபிஷ்ஷில். இந்த மாதிரி வந்தோடனே இதை வாங்கிட்டு இந்த ஸ்லைஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவில் நம்ம டிப் பண்ணி ஊற வைக்கணும். இந்த மேரினேஷன் 1/2 hour இருக்கட்டும். 1/2 hour அப்புறமா ஒரு சின்ன கிண்ணத்தில் பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை இந்த பிரெட் கிராம்ஸில் போட்டு பெரட்டிட்டு தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபிஷ்ஷோட எல்லா ஸ்லைஸையுமே நம்ம பிரெட் கிராம்ஸில் போட்டு எடுத்து தனியாக பிளேட்டில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் கிராம்ஸில் போட்ட ஃபிஷ் ஸ்லைஸை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 4 to 5 தான் இந்த பேன் பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டபுள் சைட் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க ஃபுல் ஸ்லைஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃபிஷ் ஃபிங்கர் நீங்கள் வீட்டிலே செய்கிறது எப்படின்றத பார்த்துட்டீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி இருக்குன்றத சர்வ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். கிறிஸ்பியாகவும் பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதை சாஸோட சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.